அம்மா ஐயோ எனக்கு மயங்கி விழுத்துட்டாங்களே. ஆனாலும் பார்த்தா பெரிய இடத்துல இருக்கிறாங்க, ஆபத்துக்கு பாவம் கிடையாது. எழுப்பிடுவோம். அம்மா ஆமா, யாருங்க என்னமாச்சு உங்களுக்கு? அம்மா அம்மா நான் யார் தெரியுமா? இதை தெரிகிறது அமரபுரி நாடு. ஆமா, அந்த அமரபுரி நாட்டின் இளவரசருடைய மனைவி அம்மா. ஓஹோ அப்படியா? அதை மட்டும் கிடையாது. என்னம்மா? என்னுடைய மன ஆறுதலுக்காக தண்ணி எடுக்க வந்தேன். தண்ணீர் எடுக்க வந்தீங்களா? ஆமா. ஆனாலும் பார்த்தா புதுசா திருமண நடவுல இருக்கீங்கம்மா. உங்களுக்கு என்னமா பிரச்சனை? ஏமா இப்படி தனியா வந்திருக்கு, சோகமா இருக்கு? என்னமா ஆச்சு? அம்மா என்னை தொட்டு தாலி கட்டின என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அதனாலதான் அம்மா பாவமா இருக்குது. இருந்தாலும் ஆபத்துக்கு பாவம் கிடையாது. நான் உயிரையே காப்பாத்திருக்கேம்மா. நாங்க உயிரை காப்பாத்தனல்ல, உண்மைதான். அதனால எனக்கு தருவியா? ஆமா, என்கிட்ட இருக்கிற பொருளை கேட்டீங்கன்னா நிச்சயமா தருவேன். கண்டிப்பா. என்கிட்ட இல்லாத பொருளை கேட்டா நான் என்னமா செய்யறது? உங்க கிட்ட இருக்கிற போது தானே கேக்குறேம்மா. அப்படியா? அம்மா இந்த மாலை எனக்கு வேணும்மா. என்னது? இந்த மாலை உனக்கு வேண்டுமா? ஆமா. இங்க பாருமா, நான் பெரிய குழந்தையாக இருக்கிறது என்னுடைய தந்தை இந்த மாலை என்னுடைய கழுத்தில் அணிவித்தார். அப்படியா? காரத்தை கொண்டும் இந்த மாலையை கட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறார். அம்மா பெரிய குடும்பத்துல பிறந்தவங்களா சொன்ன வார்த்தையை காப்பாற்றவும் பேரு. உங்களுடைய வார்த்தை சொத்துமே கிடைக்காதுமா. இருந்தாலும் மாலை வேணாம், நான் போயிட்டு வரேன். இங்க பாருமா, என்னுடைய உயிரையே நீ காப்பாத்திருக்கிற. ஆமா, நீ கெட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? இங்க பாருமா, என்னை தொட்டு தாலி கட்டின என்னுடைய கணவரையே என்னை விட்டு பிரித்து சென்று விட்டார். இதற்கு மேற்பட்டு இந்த மாலை என்னோடு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இந்த மாலை தானே வேணும். ஆமாம்மா, கொடுங்கம்மா, கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. ஐயோ பாவம், வாழ்வா என்று அழகாக திருமணம் செய்து வைத்தோம். அரண்மனையில படுத்து உறங்குனா இந்த நதிக்கரையில படுத்து உறங்குறியம்மா. அம்மா மாலாம்மா, ஓ மாலா மாலா, பொய்து வெளியே போது வீட்டுக்கு போலாவா? மாலா இன்னும் வாயம் தரகல, வா போறப்போன்னு சொல்லல. ஐயோ ஐயோ அம்மா, நீங்கள் இறந்து விட்டீர்களா? அடா பாவி, என்னப்பா என்னப்பா? உன் மகன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மகளின் வாழ்க்கையை அழித்து விட்டாயே. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அந்தணர்கள் வேதம் போதே அழகாக உன் மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். ஆனால் உனது மருமகள் மாலா மனக்கோலத்துல இல்லைங்க. என்னப்பா சொல்ற? இறந்த பிணை. இந்த பாவி உனக்கு கொண்டு விட்டேனே அம்மா. என் மகன் திருந்து நல்லவனாக வாழ வேண்டும் என்று உடைய வாழ்க்கையை அழித்து உன்னை கொண்டு விட்டேனே, உன்னை கொண்டு விட்டேனே மாலா. என் மகனுக்கு திருமணம் முடித்து வைத்தா உன்னை பார்த்தது மனத்திலிருந்து நல்லவனாக வாழ்வான் என்று உன்னை திருமணம் செய்து வைத்தேனே. அவன் தொட்டு தாலி கட்டிய உன் மஞ்சள் கை ஈரம் கூட காணவில்லையே, அதற்குள் இறந்து விட்டான். ஐயா ஐயா, விதி யாரை விட்டது ஐயா, யாரை விட்டது? பாடும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதினானோ அந்த விதி உங்கள் வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா. ஆண்டாண்டு காலம் அழுது புலம்பினாலும் மாண்டவர்கள் இந்த மண்ணிலே பிறக்கவா போகிறார்கள். இறந்த மருமகள் இறந்ததுதான் ஐயா. யாருக்கு எப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது ஐயா, யாருக்கு ஐயா. இப்படியே அழுது கொண்டிருந்தா உன் மருமகள் நிலைமை என்ன ஆகும் ஐயா? இறந்த உன் மருமகள் உடலை இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சென்று
மகன்தான் என்னை விட்டு இருந்து விட்டா நீ ஆகிலும் எனக்கு இந்த வயதான காலத்தில் துணையா இருப்பான்னு நினைத்தேனே. நீயும் என்னை விட்டு சென்று விட்டாயே, நீயும் என்னை விட்டு சென்று விட்டாயே பாலா. பாலா, எந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை, என் நண்புக்கு நீ இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லையே, ஒரு ஆறுதல் மொழி. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, பார்க்கும் பொழுது பாவியமண்டான் கவர்ந்து போனாளே. என்னை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது அம்மா? எந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை, என் நண்புக்கு நீ இல்லை, ஆறுதல் மொழி இல்லை, ஒரு ஆறுதல் மொழி அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் பொழுது பாவியமண்டா கவர்ந்து போனாளே. அம்மா, என் மகள் வாழாம பாருங்கம்மா, என் மருமகள் வாழாம பாருங்கம்மா. மகா, இந்த இதயத்தை பூட்டி வைத்தே, அதில் உடைய காவல் வைத்தே, என் இதயம் நீ அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா. எந்த இதயத்தை பூட்டி வைத்தே, அதில் உடைய காவல் வைத்தே, என் இதயம் நீ அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா. மறந்து போனா அன்பே, என் மகன் நல்லவனாக மனம் திறந்த வேண்டும் என்று ஒரு அப்பாவி பெண்ணை திருமணம் செய்து நான் கொண்டு விட்டேனடா. ஐயா, அப்படியே அழுது கொண்டிருந்தார். இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். சைலன்ஸ், சைலன்ஸ். ஐயா, இறுதி சடங்கை முடிக்க வேண்டும். பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தார். சிறந்த முறையிலே ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டிய பிறகு தாய் வீட்டை விட புகுந்த வீடுதான் அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் அப்பா. மருமகள் மாறா இருந்த என் மகள் மாலாவுக்கு சுமங்கலியாக சொர்க்கம் போக வேண்டும் என்றால் உன் மருமகளுக்கு கொள்ளி வைக்க வேண்டும் ஐயா. தொட்டு தாலி கட்டி அந்த பொண்ணு அமைதி அமைதி அமைதி. அன்பே, தொட்டு தாலி கட்டி அந்த பொண்ணுமாவின் கருத்தினால் கொல்லி வைத்தால் தானடா என்னுடைய மருமகள் ஆன்மா சாந்தி அடையும். இப்போதாக அந்த படுபாவை அழைத்து பாருடா, இப்போதாக அந்த படுபாவை அழைத்து பாருடா. ஐயா, தொட்டு தாலி கட்டிய பாவத்திற்கால் உனது மகன் அந்த கொலகார பாவி டே டே முரளி, டே பாவி, டே முரளி, டேய் பாருங்க ஐயா, டே நீ தொட்டு தாலி கட்டினாயே உனது மனைவி
மரகத மாலா செத்துட்டாடா. அட கொலகார பாவி, தொட்டு தாலி கட்டும் பொழுது பெண்ணின் முகத்தை கூட பார்க்கலையாடா. நீ நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக அழகான திருமணம் செய்து வைத்தோமே. டேய் டேய் முரளி, அந்த தாசி வீடே கெதின்னு இருக்கிறியாடா. நீ தொட்டு தாலி கட்டிய பாவத்திற்காக கரத்தால கொல்லி வைக்கணும். வாடா. அனல் அடிக்கும், அப்படி போய் சைடில் உட்காந்து அனல் அடிக்கும். அடப்பா, நியாயமா இது? இந்த பாடிக்கு கொல்லி வைக்க வாடான்னா அந்த தேவடி பாடிக்கு கொக்கி போட்டுக்காரன். புள்ள பெத்த பாடுறா புள்ள. நீ அண்ணே, அவனை பிள்ளையாக பெற்றதை விட ஒரு பாறாங்களை பெற்றிருந்தா அந்த கல்லுக்கு மனம் இருக்குண்டா. என் மருமகள் மாலாவுக்கு நானே கொல்லி வைக்கிறேன்டா. என் மகள் மாலாவுக்கு நானே கொல்லி வைக்கிறேன்டா. மாலா, பெற்றெடுத்த தந்தை கூட மறந்து புகுந்த விடதான் சொர்க்கம் என்று வாழ்ந்தாயே அம்மா. உனக்கு இப்படி ஒரு நிலை வர வேண்டுமா? அம்மா, யாரும் கை கட்டி அமராதீங்க. முன்னாடி வடி விட்டு உட்காருங்க. குழந்தைங்களை எழுப்புங்க. அம்மன் வேஷம் வர பொழுது அனல் எரியும். யாரும் முன்னாடி உட்காராதீங்க, வடி விட்டு உட்காருங்க. தயவு செய்து யாரும் கை கட்டி அமராதீங்க. என் கருத்தினாலே உனக்கு கொல்லி வைக்கிறேன். என் கருத்தினாலே உனக்கு கொல்லி வைக்கிறேன் அம்மா. அம்மா, நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினிலே நாட்டினில் நீ பிறந்து சுடும் காட்டினில் ஏற்படுத்தார். நாட்டினிலே உத்துயரோ காணினையே உன் கதையை சொத்து சுகமே நானே சொந்த மேல நீ நினைத்தேன். சொந்த வீடும் இல்லாம சோறு ஊட்டி நான் வளர்த்தேன். சொத்து சுகம் வேண்டானே சொந்த மேல நீ நினைத்தேன். மாமாவை விட்டு எங்கே சென்றாயோ? என்னடி வந்தாயோ?
அம்மா அம்மா வழி விடுங்கோ வழி விடுங்கோ. அம்மா வழி விடுங்கோ வழி விடுங்கோ. வழி விடுங்க. அலலலல, அம்மா வரா தாவரா ஆவேசமா ஓடி வரா. அம்மா மலையாள தேசத்திலே அம்மணி விளையாட பெண் பிறந்த அம்மா. இந்த அம்மா மலையாள தேசத்திலே அம்மணி விளையாட பெண் பிறந்த அம்மா அஞ்சி மலை செல்லி அம்மா. அம்மா துணடுவே ராஜகிரி. அம்மா அந்த ராஜகிரி நடுகிழக்கே அம்மா திருவண்ணாமலை கிழக்கே. தாயே நீ தங்கியதோ தாயனூரு. அம்மா நீ தரித்தால் அம்மா மலையனூரு. அம்மா அந்த மலையனூரு வட்டப்பாறை ஈசான மூலையிலே அம்மா ஜம்படவம் கொள்ளையிலே பேரிச்ச மரத்தடியில் அம்மா 60 அடி புற்றுக்குள்ளே அம்மா நீ 70 அடி நாகமானாள். பூங்காவன எல்லையிலே என் தாய் புத்தாய் அவதரித்தாள். அந்த நாக நதிக்கரை ஓரத்திலே நாயகியே நீ பிறந்து அந்த படவேடு எல்லையிலே பரசுராமனை பெற்றவளா. அம்மா பரதருக்கோ வேப்ப மரத்தடியிலே அவ பாம்பாவடி வெறுத்த முத்துலே. வந்திருக்கே வேப்ப மரத்தடியிலே என் மாரியாத்தா வடிவெடுத்தா புத்திலே. பரதருக்கோ வேப்ப மரத்தடியிலே அவ பாம்பாவடி வெறுத்த முத்துலே. அந்த பச்சை அம்மா உருவிலே காலமா ரூபுலே. அகோர ரூபம் கொண்டு இந்த அழகான ஒடுகரை கிராமத்திலே இந்த அம்மா எதற்காக வந்தாங்க? உடலும் மாறி அம்மனுக்கு உருவமும் மாறி இந்த எல்லையிலே மாறி மாறியாக அவதரிக்கிறார். அப்படி மாறியாக அவதரித்த அம்மா எதற்காக வந்தாங்க? அம்மா நீ ஆடி மாத கூடிக்க அம்மா கூடிக்க ஆடி மாத குடிக்க தாயி அடி அவதரித்த என் தாய மாரியம்மா. ஆடி மாத குடிக்க உன் தாயே தாயே அவதரித்த என் மாதர். அம்மா அந்த கொட்டாங்கச்சி குழுக்காக அம்மா குழுக்காக அம்மா புறப்பாடி என் மாதா. ஆடி மாத கூழ் குடிக்கவும் கொட்டாங்கச்சி கூழ் கொடுக்காகவும் அக்கால தங்கையாலும் இவள் 5-2-7 பேரும் இந்த ஒடுகிற கிராமத்தில் அழகாக திருவிழா செய்து இந்த அம்மனுக்காக இந்த ஏழையால முடிந்த எல்லளவு தீபம் என்னென்ன அம்மா மாரியாத்தா உனக்கு அள்ளும் மாவா என் தாய துள்ளும் மாவா. அள்ளி மாவா என் தாயே துள்ளும் மாவா. அவதரித்த ஒழுகர கிராமத்திலே அவதரித்த ஒழுகர கிராமத்தில் உனக்கு மாவாலே விளக்கேத்தி இலக்கே அம்மா மகிமை பல மாரியம்மா செய்தவளா. அள்ளு மாவு துள்ளு மாவு படைத்து மாவாடை விளக்கேத்தி இந்த மாரியம்மன் மகிமை பல செய்தவளா. தலவாழை இலையிட்டு மலை போல சாதத்தை படைத்து குன்று போல ஒழுகட்டை செய்து இந்த அம்மனுக்காக அம்மா காயும் நல்ல காயும் கருவாடம்மா. தாயி நல்ல காயோ கருவாடம்மா. என் தாயே தாயே மத்தவளே பெரிய பாரியா மத்தவளே அவளே அடி காயும் நல்ல காயும் கருவாடம்மா. அடி கருவாட
அம்மா சாப்பிடக்கூடாது. எதற்காக? இவங்க அம்மா பாமர மக்களுக்கு படி அளக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இடபாகத்தில் இருக்கக்கூடியவங்க. இந்த சிவபெருமான் இடபாகத்தை விட்டு பிரிந்த அம்மா இந்த கும்பத்தை சாப்பிட்டா சிவனோட இடபாகம் கிடையாதான். இந்த மாதிரி எனக்கு எப்ப கும்பமா? அம்மா உனக்கு இருட்டறையில் இருட்டு கும்பம். ஓ மாரியாத்தா அப்படி பசியார வந்து அம்மனுக்கு இந்த அம்மா பசி ஆறு வர வேண்டும் என்பதற்காக இந்த அழகான வேலையிலே அம்மா உனக்கு காவு நல்ல காவோ அம்மா நாடகம் இருக்குது, இன்னும் நாடகம் இருக்குது. அப்படியே உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. நாடகம் இருக்குது, அப்படியே உட்காருமா. தயவு செய்து எல்லாம் உட்காருங்க. நாடகம் இருக்குது, யாரும் போகாதீங்க, அமைதியாக உட்காருங்க. போனோம்னு நினச்சிடலாம், பொம்பளைலாம் போங்க, ஆம்பளை உட்காந்து சாப்பிட்டு தெரிவித்தோம்.
இந்த மயானத்தில் பிணமாகப்பட்டது எரிந்து கொண்டிருக்கின்றது. அள்ளி புசைக்கலாம் என்று ஓட்டோட்டமாய் ஓடி அந்த பிணத்தை அள்ளி புசைக்கும் பொழுது என்னுடைய கரம் பட்டதும் அந்த பிணமாகப்பட்டது உயிர் வந்து ஓடுகின்றது. யாராயிருக்கும் யாராயிருக்கும்? பசி பசி ஐயோ! நான் யார் என்று தெரியவில்லையா? மலா அதிபரா அதிபரா சக்தி அடி ஆளை விடுங்கோ காளியடி அதிபரா சக்தி அடி ஆளை விடுங்கோ காளியடி ஓடி முட்டை கண்களடி ஓடி முட்டை கண்களடி ஒரு ரூபம் கொண்டவடி இந்த மயானத்தில் இருக்கக்கூடிய மாண்ட பிணங்களையும் எரிந்த பிணங்களையும் அள்ளி புதைக்கக்கூடிய மயான காளியடி. அம்மா இது மயானமா தாயே? இந்த இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு நான் எப்படி தாயே வந்து? அடிப்பாவி மாலா, உன் கழுத்திலே இருந்தது அந்த மரகத மாலை எங்கே? எங்கடி மரகத மாலையை தவறவிட்டாய்? உயிர் பிறந்து நீ இறந்து விட்டாய்.